ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப்டேட்ஸ் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஐடி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி அகாடமிக் இயர் 2024-2025 ஸ்டூடெண்ட்ஸ் கிரியேஷன் ஆஃப் டெப் ஐடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகும். மார்னிங் தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு இந்த வீடியோ வந்து போட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க வெப்சைட்லேயும் இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயும் இந்த இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த இயர் நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து டெப் ஐடியுமே வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ஐடி வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக டெப் ஐடின்னு கொடுத்துருவாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலிட் இல்லாத யூனிவர்சிட்டியில் வேலிட் இல்லாத கோர்ஸை வந்து படிச்சிடுறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுற கோர்ஸ் வந்து வேலிடா, நீங்கள் கரெக்டான கோர்ஸில் தான் ஜாயின் பண்ணுறீங்களா, இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறதுக்காக உங்களை டெப் ஐடி வந்து க்ரியேட் பண்ண சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டெப் ஐடி க்ரியேட் பண்ணால் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஏபிசி ஐடி வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ணால் தான் வந்து நீங்கள் டெப் ஐடி வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஆல்ரெடி என்கிட்ட ஏபிசி ஐடி இருக்குன்னா நீங்கள் அதை இங்கே போட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அதே போல் உங்கள் மெயில் ஐடி கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டெப் ஐடி வந்து க்ரியேட் பண்ணி எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து ஏபிசி ஐடியே இல்லை, நான் இனிமேட்டு தான் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷனுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீடியோவாக பார்த்துக்கலாம், இல்லை இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். நான் சூன் எப்படி ஏபிசி ஐடி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து டெப் ஐடி க்ரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். அதை பார்த்து நீங்களுமே வந்து அதை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா ஹவு டு க்ரியேட் டெப் ஐடி அப்படின்ற இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எல்லா யூனிவர்சிட்டிக்கும் காமனாக வந்து டெப் ஐடி ஏபிசி ஐடி எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து சப்மிட் பண்ணுறது எல்லாத்துக்கும் டெமோ வீடியோ போட்டு சொல்கிறேன். அதை பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போட்டிருக்கிறத பார்த்தா இப்போ நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க மட்டும்தான் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து படிச்சுட்டு இருக்கவங்க நீங்களுமே வந்து க்ரியேட் பண்ணணுமா என்னன்னு தெரியல. ஆல்ரெடி எல்லாருமே ஏபிசி ஐடி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து எல்லாருமே கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். டெப் ஐடி மட்டும் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க பண்ணணுமா என்னன்னு நான் கேட்டுட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூவாக ஜாயின் பண்ண போகிறவங்க நீங்கள் இந்த 2 ஐடியுமே வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்தராக நான் 1 by 1 வீடியோ போட்டேன். டைம் இருக்குது, நமக்கு செப்டம்பர் 30 வரையும் அட்மிஷனுக்கு டைம் இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.